டிஎம்கேயோட ஹீரோவாக இருந்தது அந்த மேனிஃபெஸ்டோ. அந்த மேனிஃபெஸ்டோவில் ஒரு முக்கியமான வாக்குறுதியாக அவங்க வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது கொஞ்சம் அப்படி இப்படி மாறி ஒரு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று அறிவிச்சாங்க. இது அறிவிச்சதுனால ஜாக்டோ ஜியோ வந்து பாராட்டு விழா நடத்தணும்னு சொன்னதாகவும், அதனால முதல்வர் போய் அங்கே கலந்துக்கிட்டு இருக்காரு, பாராட்டி தள்ளியிருக்காரு ஆசிரியர்களையே. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் தான் வந்து எங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும், கலைஞர் ஆட்சியில இருந்தும் சரி நானும் சரி உங்களோட எப்போவுமே துணையாக இருப்பேன் அப்படின்லாம் பேசினாரு. அதே மாதிரி இந்த அறிவிப்பு, இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்ட அறிவிப்பு வந்தபோது ஜாக்டோ ஜியோ உறுப்பினர்கள்லாம் வந்து மாறி மாறி இனிப்பெல்லாம் ஊட்டிக்கிட்டாங்க முதல்வருக்கு. ஸோ இது வரலாற்றிலே இப்படி ஒரு இனிப்பு பரிமாறிக்கொண்ட நிகழ்வு இருக்காது, அந்த அளவுக்கு நம்ம வந்து இணக்கமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஓகே, அரசாங்க ஊழியர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க நம்புறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இன்னைக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் அந்த ராணிப்பேட்டையில பணப்பாக்கத்துல தொழிற்சாலை தொடங்கி வச்சிருக்காப்புல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். டாடா குழும தலைவர் சந்திரசேகரன்லாம் கூட வந்திருந்தாரு. கிட்டத்தட்ட 9,000 கோடிக்கு மேல செலவு செய்யப்பட்டு தொடங்கப்பட்டிருக்கு. பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தொழிற்சாலை தொடங்குறதுக்கு குறைஞ்சது வேற மாநிலங்கள்னா 4 அல்லது 5 வருஷம் ஆகும், பட் நம்ம 18 மாசத்துல முடிக்கிறதா இருந்தோம், பட் 16 மாசத்துலயே முடிச்சிருக்கோம், தமிழ்நாடு அரசு அப்படி ஒத்துழைக்கும் நிறுவனங்களுக்கு அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தாரு. ஆமாம், தனியார் நிறுவன விழாவில் பேசிட்டு இருக்கும்போது அன்புமணி பொதுத்துறை நிறுவனங்களை பாருங்க, அரசோட நிறுவனங்களை அப்படின்னு சொல்லி அவர் சில டேட்டாலாம் எடுத்து போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, போன ஒரு ஆண்டை எடுத்துக்கிட்டோம்னாலே அதில் 26,000 கோடிக்கு மேலே பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அரசே மானியம் கொடுத்துருக்கு. மானியம் கொடுத்து கூட இந்த ஒரு ஆண்டில் 16,000 கோடி வந்து நஷ்டமாயிருக்கு. அதில் 9,000 கோடி வந்து மின்வாரியத்திலே நஷ்டமாயிருக்கு. ஸோ இவங்களோட ஊழல், அதே மாதிரி நிர்வாக சீர்கேடு, இது 2 நாளாக பொதுத்துறை நிறுவனங்களை மோசமான நிலைக்கு தள்ளிக்கிட்டு இருக்காங்கன்னு அன்புமணி குற்றச்சாட்டு வைக்கிறாரு.